2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அந்த தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார். துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டு மனுமக்களுடைய மீட்புக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது அந்த சுவிசேஷத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தரிசனமானார். போதும். இங்கே முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்றால் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவிக்கிறதும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் என்ன செய்தார்? நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து தேவ மனிதர்களுக்கு தரிசனமானார். அந்த சுவிசேஷத்தைக்காக பவுல் கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. சுவிசேஷத்தை ஸ்தாபித்த கிறிஸ்துவும் பாடுகளின் வழியாகத்தான் கடந்து போயிருக்கிறார். அதை அறிவித்த தேவனுடைய பிள்ளைகளும் பல பாடுகளுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறாங்க. ஊழியம் என்று சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்று சொல்லுகிறது ஏதோ லெகுவான காரியம் அல்ல. ஆனால் பல பாடுகளின் வழியாக நாம் கடந்து சென்றாலும் பரமதேவன் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களை அனுப்பும்போது இவ்விதமாய் சொன்னார், ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன்.
இன்றைக்கு பட்டம் பெற்று ஊழியத்திற்காக பிரயாணப்படுகிற, ஊழியம் செய்யும்படி ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் பல பாடுகள் சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிறது உண்டு. பாடுகள் இல்லாமல் ஊழியம் இல்லை, பாடுகள் இல்லாமல் சுவிசேஷம் அறிவிப்பது இல்லை. அந்த பாடுகளை கண்டு பின்வாங்கி போகக்கூடாது, முன்னேறி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பாதகனை போல் பவுல் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் எந்த இடத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு தயங்கினதே இல்லை. ஆமென். எந்த இடத்திலும் அவர் தேவனுடைய நாமத்தை குறித்து பேசுவதற்கு தயங்கவே இல்லை. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த அகிரிப்பாவுக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறார், நான் மாத்திரம் என் கட்டுகள் மட்டும் அல்லாதபடிக்கு மற்றபடி நீங்கள் எல்லாரும் என்னை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பேசுகிறார். அல்லேலூயா. ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது பல பாடுகள் தான். ஆனால் அகிரிப்பாவுக்கு முன்பதாக பவுல் சொல்லுகிறார், அவர் பெற்ற தரிசனத்தை விட்டு விலகுவதில்லை, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லி முன் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமும் அவருக்கு முன்பாக தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவருக்கும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அல்லேலூயா. தேவன் அழைத்த அழைப்பை, தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பவுல் ஒரு நாளும் சோம்பலாய் இருந்ததில்லை. ஆமென். பாடுகள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, கட்டுகள் இருந்தது. கட்டப்பட்டவனாக ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவை பார்த்தும் பேசுகிறான், இந்த கட்டுகள் தவிர மற்றபடி முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷம் என்று சொல்லுகிறது, ஊழியம் என்று சொல்லுகிறது, கிறிஸ்துவை அறிவிப்பது என்று சொல்லுகிறது. அது பிழைப்புக்கு அடுத்த அலுவலாக பலரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது பிழைப்புக்கு அடுத்த அலுவல் அல்ல, கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக பலவிதமான அவமானங்களை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை காணும்போது பின்வாங்கி போகக்கூடாது, அதை காணும்போது முன்னேறி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. குதிரையை குறித்து யோபுவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அது யுத்தத்தின் சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறது இல்லையா, பின்வாங்கிறது இல்லை. அது என்ன செய்யுமா, அது கனைத்து கொண்டு முன்னே செல்லுமா. யோபுவின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை வாசியுங்கள். அது யுத்தத்தின் சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறது இல்லை, கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் கூட
அம்ரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கிடுங்கிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் சத்தத்துக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போர் குதிரையை போல முன் செல்ல வேண்டுமே அல்லாமல் பின்வாங்கி போகக்கூடாது. போர் குதிரை ஒரு நாளும் யுத்தத்தை கண்டு என்ன செய்கிறதில்லை, பின்வாங்குகிறது இல்லை. அது என்ன செய்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவர்களுக்கு எதிராக புறப்படுகிறது. அது கலங்குகிறதும் இல்லை, பட்டயத்துக்கு பின்வாங்குவதும் இல்லை, பயப்படுதல். அதை என்ன செய்யும், அலட்சியம் பண்ணும். இன்றைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தைக்கு விரோதமாக எழும்பி பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி பயமுறுத்துகிறாங்க. ஆனால் ஒரு யுத்த குதிரையை போல தேவனுடைய பிள்ளைகள் முன் சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். சாத்தானின் கையில் இருக்கிற மக்களை விடுதலை பண்ண வேண்டும். இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சமாய் வாழத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அகிரிப்பாவுக்கு முன்பதாக பவுல் சொல்லும்போது அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருந்தது இல்லை என்று சொல்கிறார். நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு நல்ல போர் குதிரையை போல முன் செல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமு கர்த்தரால் வரும். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். அந்த தேவன் நீங்கள் முன் சென்றால் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆயத்தப்படுகிறது மட்டும்தான் நம்ம கால் எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். மற்றவைகளெல்லாம் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் என்றும் இன்றும் ஜெயம் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆகையினால ஊழியத்திலே இன்றைக்கு புறப்படுகிற நீங்கள் முன்வைக்க வேண்டும். ஒரு நாளும் பின் வாங்கி போகக்கூடாது, திரும்பி பார்த்து விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சூழ்நிலைகளை கண்டு, மனுஷர்களை கண்டு அல்லது கால சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்கி போகக்கூடாது. அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படி முன் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே ஊழியத்திற்கு அழைப்பு பெற்ற ஏராளம் மக்கள் இந்த கிரவுண்டில் இருக்கிறீங்க. நிறைய பேர் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் பல வேளைகளில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய சேவையை செய்யும்படிக்கு அபிஷேகித்திருக்கிறார். ஆனால் ரொம்ப பயம் நிறைய பேருக்கு. உலகத்தை குறித்து பயம், மனுஷரை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். பயப்படுகிறவருக்கு அது உதவாது. தண்டிலே சேவம் பண்ணுகிற, அதாவது கலப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கிற கூடாது. முன்னேறி செல்ல வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் புறப்படணும். கர்த்தர் உங்களுக்கு அழைத்த அழைப்பு சாதாரணமானது அல்ல. நிறைய அரசியல்வாதிகள் அழைக்கிறாங்கன்னு நிறைய மக்கள் போகிறாங்க, அரசியலில் விளையாடுறாங்க. ஆண்டவர் நிறைய பேர் தொழிலுக்காக, வேலைக்காக நிறைய பேர் போராடுறாங்க, வேலைக்கு போகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, கடுமையாய் உழைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கென்று வேலை செய்கிறதற்கு தேவன் அழைத்த பின்பும், தெரிந்து கொண்ட பின்பும், முன்குறித்த பின்பும் புறப்படுவதற்கு மனதில்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் மனதில்லாமல் இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் போக முடியாது. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், பிதாவின் சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. உங்களை நம்பிதான் தேவன் அழைத்திருக்கிறார்.
உங்களை நம்பிதான் தேவன் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சிலுவையை சுமக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு கூட்ட மக்களை சேர்க்க உங்களுக்கு கிருபையையும் பலனையும் தைரியத்தையும் தந்துதான் உங்களுக்கு தேவன் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அசரிய சத்தத்திலும் பிரசங்க வாக்கியங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, ஒரு கம்பெனி தலைவர் அல்ல அழைப்பது. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அழைக்கிறார். நிறைய பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். பெருங்கூட்டத்தில் தெய்வ மனிதர்கள் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி போல நானும் பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்குமேங்கிற வாஞ்ச நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேரை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. உதாசீனப்படுத்த உங்கள் ஆத்மாவும் கெட்டு போகிறது. உங்களை கொண்டு மீட்கப்பட வேண்டிய, சந்திக்கப்பட வேண்டிய ஏராளம் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படாமல் நரகத்துக்கு நேராய் போகிறது. அந்த நரகாக்கினைக்கு போய்கொண்டிருக்கிற மக்களை தப்புவித்து நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தும்படித்தான் கர்த்தர் இன்றைக்கும் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். உங்கள் மூலமாக ஒரு கூட்டம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பங்கடைய வேண்டும். ஹல்லேலூயா. பங்கடைகிறதற்காக நம்ம பாடுகளை சகித்தாதான் பங்கடைய முடியும். அதே ஒரு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் அது 2வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. 6வது வசனத்தை வாசியுங்கள். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு விவசாயி நிலத்தில் அதை பண்படுத்தி அதில் பயிரிடுகிறார்கள். பயிரிடுகிற அந்த விவசாயி அந்த பலனை காணும்போது தான் அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம். இதை போல நம்ம பிரயாசப்பட்டு உழைத்தால்தான் அடுத்து அதனுடைய பலனை காண முடியும். ஒரு பிரயாசமும் படாமல், உழைக்காமல், ஊழியம் செய்யாமல், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாமல், சுவிசேஷம் சொல்லாமல், கர்த்தருக்கென்று பிரயாசப்படாமல் நம்ம போனால் எந்த பலனையும் நம்ம அனுபவிக்க முடியாது. ஆகையினால உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்கணும். ஹல்லேலூயா. உழ வேண்டிய காலத்தில் தூங்கி கொண்டிருந்தால் அறுப்பில் பிச்சை கேட்டால் அவனுக்கு என்ன செய்யாதா? ஒன்றும் கிடைக்காது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. வேலை செய்கிறதற்கு, கர்த்தருக்கென்று பாடுபடுவதற்கு, பணிவிடை செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த வேலைகளை நடப்பிப்பதற்கு மனதில்லாமல் போகிறாங்க. ஆனால் பலன் மாத்திரம் வேணும். கிடைக்காதுன்னு பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு. ஆகையினால உங்களுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் கிரியை நடப்பியுங்கள், அழைப்பை நிறைவேற்றும்படிக்கு புறப்படுங்கள். ஹல்லேலூயா. 2 வருஷம் 3 வருஷம் நாங்கள் படித்து முடிச்சாச்சுது. இனி நாங்கள் ஊழியர்கள் என்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைத்தாயிற்று, நாங்கள் இனி எப்படியும் போகலாம் என்கிற நிலைமையில் இல்லை. மனத்தாழ்மையோடு, உண்மையோடு, தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு ஆண்டவருடையக்கென்று உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களோ மேன்மைப்படுத்துவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் அதை என்ன செய்வேன்? ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆகையினால ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வந்தால் சின்னவர்களையும் ஆண்டவர் மாற்றி உயர்த்த முடியும். ஆமென். சின்ன தாவீதைத்தான் பெரிய அரசனாக தேவன் அநேக ஆண்டுகள் பயன்படுத்தினார்.
ஆகையினால அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தெரிந்து கொண்ட தேவ திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு ஊழியத்திற்கு அழைப்பை பெற்ற சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்கள் பயப்படாமல் புறப்பட்டு கர்த்தருக்கென்று கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தில் மாத்திரம்தான் பாடுகள் என்று நினைக்க வேண்டாம். சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் படுகிற பாடுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏராளம் பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க, இரவு பகலாக தூங்காமல் பிரயாசப்படுறாங்க. அப்போ தான் ஒரு மாதத்தின் இறுதியில் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உழைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் பட்டினி போட்டது கிடையாது. என்னையெல்லாம் அவர் பட்டினி போட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு குறைவும் வைத்தது கிடையாது. கர்த்தருக்கென்று நம்ம பிரயாசப்பட அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் மேற்போட்டு கொள்ளுகிறார். ஆகையினால நீங்கள் பயப்படாமல் கர்த்தருக்கென்று கிரியை செய்கிறதற்கு வாருங்கள். இந்த புதிய வேதாகம கல்லூரி வருகிற ஜூலை முதல் வாரத்திலே துவங்கும். சகோதரர்கள், நீங்கள் அந்த நேரத்திலே கடந்து வருவதற்கு நீங்கள் தாராளமாய் கடந்து வரலாம். நல்ல கால சூழ்நிலைகள், நல்ல கல்வி, நல்ல எல்லா அனுகூலங்களையும் கற்று தந்திருக்கிறார். கற்றுக்கொண்டு தேவனுக்கென்று பாடுபட வேண்டும். மனுஷனுக்கென்று நம்ம உழைக்கக்கூடாது, கர்த்தருக்கென்று கிரியை செய்யணும். ஆண்டவர் கூட இருப்பார். இன்றைக்கு பட்டம் பெற்று போகிற நீங்களும் தொடர்ந்து பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கென்று மனதார உங்களை பாடுபட, உழைக்க, பிரயாசப்பட, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தைகளை சகிக்க, கர்த்தருக்காக நீங்கள் இளைப்படையாமல் பிரயாசப்பட உங்களை ஒப்பு கொடுக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமென். பாவம் இன்றைக்கு ஏன் மேற்கொள்கிறது? தேவ சித்தத்தை செய்யலை, பாடுபடலை, உழைக்கலை, கர்த்தருக்கென்று கிரியை நடப்பிக்கலை. மனசும் மாம்சமும் பிசாசும் உலகமும் விரும்புகிறபடி ஓடுகிறபடினால்தான் பாவம் அடிமைப்படுத்துகிறது, பாவம் மேற்கொள்கிறது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்வது இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார். ஆமென். ஆகையினால பாடுபடக்கூடிய சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்து தேவ கிருபையை பெற்று கர்த்தருக்கென்று உழைக்க பிழைக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த வேதாகம கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொருவருக்கும், இன்றைக்கு பட்டம் பெற்று போகிற உங்களுக்கும் அந்த பாடுபடக்கூடிய சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ள கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்திற்காக உழைக்க பிழைக்க அந்த சுவிசேஷத்தை உயர்த்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைப்பை பெற்று இந்த கிரவுண்டிலேயும் ஆன்லைன் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இந்த தேவனுக்கென்று பாடுபடும்படிக்கு உங்களை அர்ப்பணம் செய்து கர்த்தருக்காக உழைக்க கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். சின்னவன் 1000
சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்ன தெய்வம், உங்களை கொண்டு உங்கள் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உங்கள் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாய் மாற்ற தேவன் உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தம் செய்ய புறப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார்.